ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை பற்றி ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் அன்பாக்ஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகே டெக் தமிழ். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ. இந்த ப்ராடக்ட் தான் நம்ம அமேசான் வாங்கியிருந்தோம். இதை தான் இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஹெட்செட் பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரீசோலோ. மாடல் வந்து 56S. இந்த மாடல் தான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம பிரித்து இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த பாக்ஸை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறோம். பிரிச்சாச்சு. கார்டு கொடுத்துருக்காங்க, சைடில் வச்சுக்கலாம். பேக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பார்க்கும்போது. ஃபஸ்ட் எடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜிங்க்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ், அப்புறம் ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹெட்செட் வேறு இன்னும் நல்லா இருக்குது. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இப்படியும் நம்ம இதை படிக்க மாட்டோம். அப்புறம் குவாலிட்டி பாஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் தெரியுதா. இப்போ வந்து இந்த ஹெட்செட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணி பிரித்து பார்ப்போம். ஆட்டோமேட்டிக். ஓகே, ஹெட்செட் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. இன்பாக்ஸ் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்பாக்ஸ் கண்டென்ட். இதான் வந்து பாக்ஸ் கண்டென்ட். பார்க்கலாம். காதுக்கு பின்னாடி போகிறதுக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க, இயர் ரிங் கொடுத்துருக்காங்க, ப்ளக்கு. ஹெட்செட் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாலிடாக தான் இருக்குது. மேலே வந்து ஒரு டெக்ஸ்டர்ட் ரப்பர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. டேங்கிள் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கேபிள் வந்து கட் ஆகாது, சிக்கவும் சிக்காது. பின்னாடி வந்து அந்த லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஹைட்டு, பின்னாடி வந்து லென்த் ரொம்ப இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, அதுக்கடுத்து இந்த இது பார்த்திங்கன்னா வால்யூம் அப், வால்யூம் டவுன் இது கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணால் ஹோல்ட் பண்ணணும், அதே மாதிரி இதையும் மைனஸையும் ஹோல்ட் பண்ணணும். கால் அட்டன் பண்ண, கட் பண்ண, அதுக்கப்புறம் வந்து மியூசிக் பாஸ் அண்ட் ப்ளேக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்குறதுக்கு ஹெட்செட் நல்லா தான் இருக்குது. இந்த ஹெட்செட் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இந்த ஹெட்செட்டை பார்க்கும்போது இதோட பில்டு லுக் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஹெட்செட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் நல்லா இருக்குது, ரொம்பவே டஃப்பாகவும் இருக்குது. இந்த ஹெட்செட் வந்து டே டு டே யூசேஜ், நார்மல் கேமிங், அப்புறம் மியூசிக் ப்ளேபேக் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் இருக்குது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கியருங்கிறதுனால இதில் வந்து ஸ்வெட் ப்ரூஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கியருங்கிறதுனால நார்மலாக நம்ம காதுலேருந்து ஸ்லிப் ஆகி விடாது மற்ற ஹெட்செட் மாதிரி. ஸோ வந்து ரொம்ப ஸ்டடியாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நம்ம காதில் வந்து ஃபிட் ஆகுது.
இந்த ஹெட்செட்டை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து மியூசிக் ப்ளேபேக்லாம் வந்து எல்லாமே வந்து ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸும் ட்ரெபிளும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டுங்கிறனால அந்த ஒயர்ட் ஹெட்செட்டில் வர அந்த ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கிடைக்காது. அதே மாதிரி இதோட ப்ரைஸு கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஹெட்செட் தான். இந்த ஹெட்செட்டோட கேபிள்லாம் வந்து டேங்கிள் ஃப்ரீயாக கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹெட்செட் வந்து சிக்கிக்காது. அதே மாதிரி வந்து அந்த ஹெட்செட் வந்து கட் ஆகிற வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. இந்த ஹெட்செட் யூஸ் பண்ணி நான் கேம்லாம் விளையாடும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நடுவில் வந்து மற்ற நார்மல் ஹெட்செட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இதில் ஒயர்லாம் வந்து சிக்கலை. அதே மாதிரி வந்து விளையாடும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்பவே ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. இந்த ஹெட்செட்டை மொத்தமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து தேவைப்படுது. சிங்கிள் சார்ஜில் வந்து இது வந்து 6 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்குது. அதே மாதிரி இதோட ஸ்டாண்ட் பை டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் பை டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெட்செட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 950 ரூபாயிலேருந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதே மாதிரி உங்களுக்கு டெக் அன்பாக்சிங் இல்லாட்டி டெக்கை பற்றின ரிவ்யூ வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.